ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் கூலி படத்தோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். கூலி படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார்லேருந்து ரியல் ஸ்டார்லேருந்து நாகார்ஜுனா, அமீர் கான், சோபின் சாகிர், அப்புறம் வந்து டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ், மியூசிக்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டேரக்டர் அனிருத், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ், பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு தான் இந்த படத்தோட டீம் இருக்குது. இவ்வளோ பெரிய டீமை வச்சு எப்படி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிவ்யூ நம்ம சொல்லிடலாம், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் பக்கம் போயிடலாம். பாசிட்டிவ் பக்கம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். 50 வருஷம் கெரியரில் 74 வயசில் ஒரு படம் கொடுக்குறாரு, இவ்வளோ பெரிய ஸ்டண்ட் டிபெண்ட் மூவி கொடுக்குறாரு அப்படின்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். அவர் இருக்கிறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஸ்க்ரீனில் இருந்தாலே பெரிய ஒரு எனர்ஜி தான். அப்படிங்கும்போது ஸ்டைலுக்கும் எனர்ஜிக்கும் ஃபாஸ்ட்டுக்கும் எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காது. அதனால் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவாக வந்து ரஜினி தான் நம்ம சொல்லணும். ரெண்டாவது பெரிய பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா சௌபின் தான் சொல்லணும். சௌபின் தான் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான வில்லன் தான் நான் நினைக்கிறேங்க. அப்படின்னா சௌபினோட கேரக்டர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அவர் கொடுக்குற ட்ரபிள் வந்து ஹீரோ ரொம்ப போட்டு பாடாப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற யாரும் வந்து ஹீரோக்கு அவ்வளோ பெரிய காம்படிட்டிவாக இல்லை. ஆனால் அவன் சௌபினோட கேரக்டர் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் சொல்லலாம். படத்தை வந்து அங்கங்கே பிஜிஎம் அங்கங்கே பாட்டுங்களை வச்சு பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஸ்ருதிஹாசன் நல்லாவும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கதைக்கு முக்கியமான ஒரு தேவையான ஒரு ரோலாகவும் போயிட்டு இருந்துச்சு. அதுமாதிரி சத்யராஜ் அவரோட ரோலு வந்து ஒரு அப்பப்போ வந்துட்டு போகிற ஒரு ரோல் மாதிரி இருந்தாலும் நல்ல ரோலாக தான் இருந்துச்சு. அந்த ரோலும் ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாம். நெகட்டிவ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெகட்டிவில் பாசிட்டிவோட கொஞ்சம் அதிகமாக தான் நெகட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு படத்தில் இருக்க நெகட்டிவ் வந்து லோகேஷ் கனகராஜ் தான். எஸ், நான் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய ஒரு ஃபேன். ஏன்னா நான் வந்து இப்போ அப்படின்னு கிடையாது, மாநகரம் படம் வந்ததுலேருந்தே நான் லோகேஷ் கனகராஜ் ஃபேன். அப்படிங்கும்போது அவர் வந்து கைதி எடுத்தாருன்னு, விக்ரம் எடுத்தாருன்னு, மாஸ்டர் எடுத்தாருன்னு, லியோ எடுத்தாருன்னு, கூலி எடுத்தாருன்னு, அதை வந்து நான் ஒரு விஜய்க்காகவோ கமல்ஹாசனுக்காகவோ ரஜினிக்காகவோ பார்க்க போனதே கிடையாது. லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் மட்டும் தான் போவேன். இந்த படத்தை அவர் ஏன் மைனஸ் ஆகிட்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கோ கரெக்டான கதையோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஃபீல் வந்துச்சு. என்னென்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியை வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து ஒரு பெருசாக ரப்பர் மாதிரி இழுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 3 மணி நேரம் இழுக்கிறதுக்கான ஒரு டெப்த்து வந்து ஸ்டோரியில் இல்லவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வந்து 30 வருஷமாக வந்து ஆஃப்லைன்லேயே இருக்காருன்னு சொல்கிறாங்க. 30 வருஷமாக அவர் ஏன் ஆஃப்லைன் போகிறாரு, அவர் என்ன பிரச்சனை பண்ணார், என்ன மாதிரி தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லி அதுக்கான சின்ன டீட்டெயிலிங் கூட இந்த படத்தில் அங்கே இருக்காது. அந்த படம் ஃபுல்லாகவே எங்கேயுமே இருக்காது. லோகேஷ் கனகராஜ் வந்து ப்ரூட்டலாக வந்து ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தாலும் எவ்வளோ லாஜிக்காக இருக்க முடியுமோ அவ்வளோ லாஜிக்காக வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டி அப்படிங்கிற அளவுக்கு தான் அவரோட ஃபைட் சீக்வன்ஸும் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் இருக்கும். ஆனால் இது என்னன்னா லாஜிக்கை வந்து சூப்பர் ஹீரோ படம் மாதிரி அடித்து வச்சிருக்காங்க. லாஜிக் ரைட்டிங் சுத்தமாக இல்லை. இந்த படத்தில் வந்து மெயின் ப்ராப்ளம் என்ன இருந்துச்சுன்னா, லோகேஷ் கனகராஜோட டச்சே இல்லை. லோகேஷ் படத்தில் ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த படம் ஃபுல்லாகவே. Bro, what are you talking about, man? இந்த படத்துக்கு அடுத்து என்ன நெகட்டிவ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நாகார்ஜுனா சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பேர் ஸ்டார் கூப்பிட்டு வந்திருக்காங்க. படம் முடிகிற வரைக்கும் அவர் தான் மெயினில் தான் இருக்கார். ஆனால் அவர் வந்து அந்த தயால் கேரக்டர் கொடுத்த இம்பாக்ட் வந்து அவரால் கொடுக்கவே முடியல. சைமன்கிற கேரக்டர் வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை சுத்தமாக. படத்தில் அடுத்து இருக்க மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் வர கேரக்டர் யார் வேணால் வந்திருக்கலாம். தமிழ் சினிமாவில் இருக்க Tier 2 Tier 3 ஆக்டர்ஸ் யார் கூட வந்திருக்கலாம். அது அமீர் கான் தான் வரணும், அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து அந்த இடத்துக்கு வந்து நிற்கணுங்கிற எந்த ஒரு தேவையுமே இல்லை. அப்படிங்கும்போது அமீர் கானை கூப்பிட்டு வந்தது எது அப்படின்னா, நீங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க ஒரு விஷாலையோ, ஒரு சிவகார்த்திகேயனையோ, ஒரு ஜெயம் ரவியோ, இவங்கள வந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒரு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சிகரெட் பற்ற வைக்கிறதுக்கு அமீர் கான் வரணும் அப்படின்னு கிடையாது. இப்படின்னு ஒரு படத்தை நான் வந்து லோகேஷ் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து இந்த படத்தில் பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங். அங்கங்கே ரெட் கலர் அடிச்சிருக்காங்க. எதுக்கு ரெட் கலர் அடிச்சிருக்காங்கன்னே தெரியல. ரெட் கலர் எதுக்கு அந்த ஆங்கிரி மூடில் காட்டுறாங்களா, இல்லைனா ப்ரூட்டலாக காட்டுறாங்களா, இல்லை எதுக்கு காட்டுறாங்க அப்படின்னே தெரியல. அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தது எதுக்குன்னு தெரியல. இந்த ரெட் கலர் லைட்டு வச்சனால ரத்தம் நினச்சிட்டாங்களா தெரியல. ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ரெட் கலர் லைட் இருக்குது. அதனால சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு தெரியல. சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான தேவை இந்த படத்தில் கிடையாது. அடுத்து இந்த படத்தில் வந்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வில்லனுங்க ஒரு 10-15 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தலைவர் போய் அடிக்க மாட்டார். பெருசாக அவருக்கு மூவ்மெண்ட்டே இல்லை. அவர் அங்கே தான் நிற்பார். ஒவ்வொருத்தனா வந்து ஏதோ நிவாரண பொருள் வாங்கிட்டு போகும்போது அடி வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஃபைட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி, அவருக்கு போய் அடிக்கிற மாதிரி. ஏன்னா ஒருத்தவரும் அடி வாங்குவான், அடுத்தவரும் அடி வாங்குவான். இதே மாதிரி போயிட்டு இருந்தாலும் படத்தோட ஃபைட் சீன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி இருந்துச்சு. உபேந்திரா கேரக்டர் வந்து படத்துக்கு வந்து எந்த தேவையுமே கிடையாது. அவர் வந்து இருக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. ஏதோ படம் ஃபுல்லாக இருக்க மாட்டார். கடைசி 1/2 மணி நேரத்தில் அவர் கேமியோ ரோல் மாதிரி பெருசாக டைலாக்ஸும் அவருக்கு எதுவுமே கிடையாது. ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பக்கத்தில் நிற்க வச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு. அவர் நின்றுட்டு ஃபோன் எடுத்து கொடுக்கறது, கத்தி எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவருக்கு இருந்துச்சு. அந்த கேரக்டரும் ஒர்க் அவுட்டே ஆகலை.
கதையில் இருக்க பெரிய பிரச்சனை. எமோஷனாக எங்கேயுமே கனெக்ட் ஆகல படம். அவர் பொண்ணாக இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன, அவர் எதுக்கு சண்டை போடுறாரு, 30 வருஷம் எதுக்காக அப்படி சைலண்ட்டாக ஆனார், எதுக்காக ஆஃப்லைனுக்கு போனார், மேன்ஷன் எதை வச்சார், சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் என்ன பெரிய பிரச்சனைங்கிற ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு லைன் அப் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறது தான் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரு ஆவரேஜ் மூவி. லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒஸ்ட் மூவி தான் சொல்லணும். அவரோட ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒஸ்ட் மூவி. ஒரு வேட்டையன், ஒரு தர்பார், ஒரு அண்ணாத்தை, ஒரு லால் சலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் மச் பெட்டர் மூவி தான். ஒரு ஃபேனாக, ஒரு 220 ரூபா டிக்கெட்டுக்கு வாங்கி பார்த்த ஒரு ஃபேனாக நான் சொல்கிறேன் என்னென்னா, அவர் எடுக்க போகிற படத்துக்கு அவர் வந்து அது எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கறத குறைச்சிக்கணும். இன்டர்வியூவாக போயிட்டு அப்படி இப்படின்னு அவரே வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிளை போட்டதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் அது அப்படியே எங்கேயோ மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா எல்லோரும் இப்படித்தான் ரிவ்யூ சொல்கிற மாதிரி ஆயிரும். என்னை கொண்டு சொல்கிறேன். அதனால் அவர் அடுத்த படத்துலேருந்து அந்த இன்டர்வியூ கொடுத்தாலும் அந்த படத்துக்கு வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு போகாமல் இருந்தாருன்னா. நன்றி, வணக்கம், குட் பை. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை பேசுகிறதுக்கு. அவ்வளோ பை.